வணக்கம் நேர்களே, நான் தீபக் டிஜி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிடிஇ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிடிஇனா ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினரு. ஸோ டிடிஇல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 ரோல் இருக்குது. ஒன்று வந்து டிடிஇ, அப்புறம் சீனியர் டிடிஇ, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இருக்குது, அப்புறம் சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனல் சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஸோ மொத்தம் இந்த 5 ரோல் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிடிஇ பற்றி தான். ஸோ ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். ஸோ ட்ரெயினில் பேசஞ்சரோட ட்ராவல் பண்ணுற டிடிஇ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இனிஷியலாக அந்த அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஸோ முதல் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் ஃபேஸிங் ரோடு. ஸோ டேரெக்டாக நீங்கள் மக்கள்கிட்ட பேசி பழகிறனால உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதேமாதிரி பல விதமான மக்கள் நீங்கள் சந்திக்கலாம் டெய்லி பேசிஸில். ஸோ மற்ற ஜாப் மாதிரி உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெயின் மேனேஜர், இந்த லோக்கோ பைலட்டெல்லாம் நீங்கள் மக்கள் இன்ட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சேலரி தான். ஸோ ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000 கிட்ட வாங்குற மாதிரி சான்ஸ் இருக்குது டிடிஇ ரோலில். பட் டிவிஷன் பேஸ் பண்ணி இது கொஞ்சம் வேறுபடும். ஸோ ஒரு சில சதர்ன் ரயில்வேக்கு ஒரு ரேட் இருக்கும், அதே மாதிரி சவுத் சென்ட்ரல் ரயில்வே, இந்த மாதிரி ஜோன்ஸ் பொறுத்து அது கொஞ்சம் மாறும். ஸோ நீங்கள் இதுவே இந்த சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஆனீங்கன்னா 60K கிட்டே வாங்க முடியும் சேலரி. ஸோ மூன்றாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெளியூர்லாம் போகிறனால வெளியே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ ரயில்வேலேயே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த ரெஸ்ட் ஹவுஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா உங்களுக்கு தங்குற செலவுலாம் மிச்சம் தான் இந்த ரோலில். ஸோ நீங்கள் பேஸ் லொக்கேஷன்லேருந்து வெளியே போகிறப்போ உங்களுக்கு வந்து வெளியே ஸ்டே கிடச்சிரும். ஸோ நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரோடு. ஏன்னா உங்களோட கையில் தான் அந்த ஃபைன் போகிறது எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணலாமா இல்லையன்றதும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அத்தாரிட்டி இருக்கனால அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரோடு. ஸோ டிடி ஜாப் தான் நீங்கள் டேரக்ட் பப்ளிக் ஃபேஸிங் ரோடு. நம்ம அடுத்து இந்த டிடி ரோடில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கஷ்டங்களில் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி நைட் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து இருக்காது ப்ராப்பராக. ஏன்னா ட்ரெயின் வந்து ஒரு 8:30 மணி போல் கிளம்பினாலும் உங்களுக்கு வந்து 1 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஸோ முக்கியமான ஸ்டேஷன் எல்லாமே முடிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அலோகேஷன்லாம் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டு RACலாம் அப்கிரேட் பண்ணுறது. ஸோ ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் லோடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் நைட் டைம்லாம். ஏன்னா RACலாம் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 மணி நேரம் ஆயிரும். ஸோ ட்ரெயின் டெஸ்டினேஷன் நியரிங் அப்போ கூட நீங்கள் அதில் ஒர்க்கில் பிஸியாக தான் இருப்பீங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான். ஸோ நிறைய பேசஞ்சர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரிங்கர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப நைட் தூங்க மாட்டாங்க. ஸோ கத்தி சவுண்டாக பேசுகிறதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகிறது தான் டிடியோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ தகராறுலாம் பண்ணாங்கன்னா நீங்கள் RPF கூப்பிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ நிறைய பகல் நேர ட்ரெயின்கள்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. நிறைய பேர் அண்டர்சர்வ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஸ்லீப்பரில் ஏறிடுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த மதுரை தூத்துக்குடி ரூட்லலாம் நிறைய பேர் ஏறுவாங்க இந்த பெங்களூர் ட்ரெயினில். அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கேரியர் ப்ராக்ரஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான் அதில். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் பல ரோல்கள் இருக்குது. சீனியர் டிடிஇ, அப்புறம் சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், டிவிஷனல் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் மாதிரி ரோல் இருந்தாலுமே ப்ரொமோஷனெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் அதில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து கஷ்டங்களில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஎல்பி ரோல் அளவுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஆனால் ஏஎல்பியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சீனியர் ஏஎல்பியில் ஆயிடலாம். பட் இதில் கொஞ்சம் சீனியர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் தூக்கம் இருக்காது. நான் ட்ரெயின்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால நைட்லாம் ட்ரெயினில் தூங்குற மாதிரி தான் சான்ஸ் கிடைக்கும். நிறைய நைட் ட்ரெயின்லேயே போனீங்கன்னா கண்டிப்பாக பல நாட்கள் வந்து நைட்டு ட்ரெயினில் தான் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசஞ்சராக நம்ம ஒன் டே போகிறப்பே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஒன் நைட் ஜேர்னியே. ஸோ டிடி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு 20 நாள் நீங்கள் ட்ரெயினில் தான் தூங்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கலி டிமாண்டிங் ரோல் தான் அது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே அந்த ஃபேஸ்புக் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3லேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு எதை பற்றி நான் பேசணுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தீபக் டிஜி.